உலகத்தில் உள்ள எல்லா தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி ஆடுகளம் திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பார்க்க போகிறோம். தனுஷ் நடிச்சிருக்கிற படம், கலாநிதி மாறன் அவங்க விநியோகித்திருக்கிற படம், ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிற படம், வெற்றிமாறன் இயக்கி இருக்கிற படம், இன்னும் பல பேர், கிஷோர், நரேன், நிறையா நடிகர்கள் நடித்திருக்கிற படம். புதுமுக நாயகி, அறிமுக நாயகின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு வேணால் அறிமுக நாயகியாக இருக்கலாம். தப்சி பண்ணு அப்படின்ட்டு அவங்க அறிமுகமாகிற படம். முதல்ல என்ன சொல்லணும்னா, முதல்ல இயக்குனருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் வெற்றிமாறனுக்கு. என்ன காரணம்னா, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் படம் மதுரை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, எவனா ஒரு ரவுடி இருப்பான், அவன் தான் நல்லவன், அதாவது அவர் தான் ஹீரோ. முதல்ல நிறைய தப்பு பண்ணுவார், அதை பண்ணுவார், அப்புறம் நல்லவர் ஆவார், அப்புறம் அவருக்குன்னு ஒரு வில்லன், ஒருத்தர் ஃபார்ம் ஆகி தானே ஆகணும், ஒரு வில்லன் வருவார், அந்த வில்லனை ஒரு ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவார். இதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 வருஷமாக இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் கதை. இதை சுற்றி வித்தியாசமாக பின்னி கதைகள் போயிட்டுருக்குது. ஆனால் ஆடுகளம் படம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, வித்தியாசங்கிறத விட அந்த யதார்த்தத்துக்கு நிறைய உழைச்சிருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது படத்தில். எந்தெந்த விதத்துலலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட் டைரக்ஷனு, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, அந்த ஸ்லாங்கு, அந்த மதுரை ஸ்லாங்காண்டி அந்த உச்சரிப்புகள், அதே மாதிரி நச்சரிப்புகள், அந்த நடை உடை, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதாவது லுங்கி கட்டுறேன்னா, நான் மதுரைக்காரன் லுங்கி கட்டுறேன்னா பட்டாப்பட்டி போட்டுலாம் எவனும் சும்மா இப்படி நெஞ்சுக்கெல்லாம் தூக்கி கட்டுறதில்ல. இதான் நிஜம். அது ஒரு ஸ்டைல் இருக்குது. அதே மாதிரி மதுரைக்காரன் அப்படின்னாவே அவன் ஒன்றும் பொறுக்கியோ அயோக்கியனோ எல்லாம் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நகரத்தை கிட்டத்தட்ட சினிமாவில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ கொலை நகரம் மாதிரி படத்தில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் மேபி அந்த ரஃப்பான ஆட்களுக்கு சுற்றி தான் நடக்குது. இருந்தாலும் கதையினுடைய கரு ரொம்ப மென்மையானது. நல்ல மாரல் வேல்யூஸ், அதாவது நேர்மை, நியாயம், விசுவாசம், இதை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் இந்த படம். நம்பவே முடியாது. இப்படியும் இருக்கலாமா, ஏன் இப்படி கூட படம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. நம்ம டைரக்டர்கள்லாம் பாட்டு, இந்த ஃபார்முலா டைரக்டர்கள்லாம் பாட்டு யோசிச்சிருப்பாங்க, அடடே இப்படி கூட படம் எடுக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு சேவல் சண்டைங்கிறது பரம்பரையாக இருந்துட்டு வருதுங்க. அது நமக்கு தெரியறதில்ல. அதாவது எல்லாரும் முக்கால்வாசி பேர் பட்டணத்தில் வாழ்றங்காட்டிக்கு சேவல் சண்டை என்னன்னே தெரியல. அந்த சேவலோட அந்த விரலில் கத்தியை கட்டி விடுவாங்க. இப்போ இந்த படத்தில் வர்றது பார்த்தா கத்திலாம் வராது, ஆனால் சில இடத்துல கத்தியை கட்டி விடுவாங்க. அது குதிக்கிறப்ப அடிக்கிறப்ப கிழிச்சிடும். நான்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப வெறித்தனமாக ஆடுவாங்க. என்ன அதை பற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு போர்ஷன். அந்த போர்ஷனை வெளியெடுத்து வந்ததுக்கே வெற்றிமாறனுக்கு பெரிய பாராட்டு நம்ம எல்லாரும் தெரிவிக்கலாம். கதைகளுடைய ஆழம், அதாவது கதாபாத்திரத்துங்களுடைய ஆழம். இதில் அந்த பேட்டைக்காரனாக வர்றாரு. பேட்டைக்காரன்ட்டு அந்த கதாபாத்திரத்தில் ஜெயபாலன் அப்படின்ட்டு வர்றாரு. தனுஷை மிஞ்சிட்டார் நடிப்பில். அதாவது அவர் பல ரோல், அவரோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இப்படி போகிற கிராஃப். ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்படி இருப்பார், ஒரு பீக்கில் இருப்பார். அதே படத்தில் தான், அந்த 2.5 மணி நேரம் படத்தில் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருவார். அப்புறம் பார்த்தா ரொம்ப லோ ஹிட் பண்ணுவார், அப்புறம் கொஞ்சம் மேலே போவார், அப்புறம் கீழே வருவார். அதெல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ட்ராவல், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காட்சிகளை நிறைவேற்றும் போது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் தனுஷ் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க ஹீரோயின், புதுமுக ஹீரோயின் ஆங்கிலோ இண்டியனா, அவங்க ஆங்கிலோ இண்டியனாக வராங்க. அந்த ஆங்கிலோ இண்டியன் அந்த ஃபேஸ், அந்த லுக்ஸ், அந்த நடை எல்லாமே அதே மாதிரி இருக்குது. நமக்கு அந்த பேக்ட்ராப்புகளை போட்டு சும்மா இப்போ சண்டை விடணும், சேவல் சண்டை விடணும் அப்படின்னா உடனே பெரிய எப்படி சொல்கிறது, டாப் ஆங்கிளில் காட்டி சுற்றுன்னு சுற்றி கேமராவை
கீழே கொண்டு வந்து அப்படியே டாயிங் நிற்கிறாம இதெல்லாம் தேவையில்லாத கோணங்கள் போட்டு அந்த கதையினுடைய அந்த ரியலிசத்தை வந்து எடுக்காம அளவான கோணம், அதாவது நம்ம கண்ணிலேருந்து ஒரு சேவல் சண்டை பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை கொஞ்சம் அப்படி, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அவர். வந்து பாராட்டுக்குரியவர் வந்து வேல்ராஜ் சினிமாட்டோகிராஃபர். எல்லாமே முட்டுச்சந்து குறுக்குச்சந்து சின்ன சின்ன தனுஷ் இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள், அதுக்குள்ளே வந்து சலிக்காமல் போய் இருந்து இந்த லைட்டிங் கரெக்டாக பார்த்து, அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் வந்து நிறைய கோழி குண்டு இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் எப்படின்னா ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது வெளியே தெரியாமல் செய்கிறது தான் ஆர்ட் டைரக்ஷனு. சின்ன சின்ன விஷயங்கள் சொம்புலேருந்து எல்லாமே ஆர்ட் டைரக்ஷன் தான், நம்ம பார்த்தா தெரியாது. ஆனால் பெரிய லெவலில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வசனங்கள் வசனங்கள் எப்படின்னா நம்ம சும்மா ஒரு டேரக்டர்னா எப்படின்னா ஒரு சாதாரண டேரக்டர் எப்படி கணக்கு வச்சிருப்போம்னா ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே போகுது, அப்படியே அதான் அந்த ஷார்ட் பீக் இப்படியே போகும் ஒரு 5-10 நிமிஷம். அப்புறம் பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாரும் கை தட்டணும், அதுக்கு ஒரு சீன் ரெடி பண்ணுறா, அப்புறம் அப்படியே கீழே வரணும், அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் அப்போ தட்டுறா ஏதோ ஒரு டைலாக், நீங்கள் பொம்பளைங்க இப்படி தான், நீங்கள் ஆம்பளைங்க இப்படி தான், இந்த மாதிரி சும்மா அல்பத்தனமான அதாவது கைதட்டல் வாங்குறதுக்காண்டியெல்லாம் பண்ணது உண்டு. ஆனால் இதில் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே போய் அப்படியே கூட இருந்து பக்கத்தால் ஒரு லுங்கி கட்டிட்டு உட்காந்து நின்றுக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுவீங்க. அது பசங்களாக இருந்தால் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் கதைக்குள்ளே போயிடுவீங்க. அது வந்து படத்தினுடைய பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துக்குள்ளேயும் நம்ம சக்தின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சில படங்கள். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுலே இந்த மாதிரி படங்கள் தான் வந்து உள்ளே இழுத்துட்டு போகுது. உள்ளே இழுத்துட்டு போய் எந்த லெவலுக்கு நம்ம வருவோம்னா நமக்கே தெரியும். ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன் இவன் இப்படி பண்ணாமல் போயிட்டான், ஏன் இவன் வந்து கம்மன் இப்படியே பொறுமையாக இருக்கிறான், இவனை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கே அறியாமல் உள்மனம் சொல்லும். நம்ம என்னதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உள்மனம் சொல்லும். அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து அந்த படம் வந்து கொண்டு வர வைக்குது. ஆக வந்து இதுவே படத்தினுடைய அந்த வெற்றியை காட்டுது. நான் ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லலையே, நான் ஒன்றும் இந்த படத்துக்கு அட்வர்டைசர் எல்லாம் கிடையாது. ஆனால் இதுதான் உண்மை. காதல் சரி, தனுஷுடைய காதல் வந்து எவ்வளவு மென்மையாக சொல்லியிருக்காங்க. அப்படியேங்கப்பா, ஒரு வல்கர் சீன் இல்லாமல், ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமல் அழகாக அந்த காதலை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ரோஷம், வில்லன் அப்படிங்கிறவர் வந்து வில்லன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு எஃபெக்ட், அவர் ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி, அந்த ட்ரெண்டெல்லாம் மாற்றி, வில்லன்கிறவ வந்து நம்ம மனுஷர் நமக்குள்ளேயே போராட வேண்டிய வில்லன்கள் நிறைய இருக்கிறான் நம்ம மனசுக்குள்ளேயும் சரி. அதே மாதிரி நிறையா விஷயங்கள் எடுத்து காமிச்சிருக்காரு. விசுவாசம்னா என்ன, கடைசியில் விட்டு கொடுத்து போதல்னா என்ன, தியாகம்னா என்ன, இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் லைஃப் லேர்னிங் லெசன்லாம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ சேவல் சண்டைன்னு வச்சுங்களேன், இப்போ அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் போட்டு இதுதான் சேவல், இதுதான் விரல், இப்படி தான் போய் சண்டை போடும், என்னமோ நம்ம சேவலையே பார்த்துறாத மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது சில படங்கள் எப்படின்னா ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு என்னமோ குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். இப்போ விக்கிபீடியாவில் அடிச்சோம்னா எல்லாம் வருது. சேவச்சண்டைன்னா சேவச்சண்டையோட வரலாறே வந்துடுது. ஆக அதுங்காட்டி வந்து ரொம்ப அது டீப்பாலாம் போகாமல், அந்த சண்டைனா சண்டை, நீ போய் பார்க்குற அவ்வளோதான். என்ன டேரக்டர் பின்னாடி இருந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு வருவார், நான் அந்த நைட்டு போனேன், நான் காலையில் எழுந்திரிச்சேன், இதெல்லாம் இல்லை. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்போனாவே என்னென்னா இந்த கான்ஃபிடென்ஸை காட்டுது படம். நிச்சயமாக பண்ணலாம், இது வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்குது. முக்கியமாக சொல்லக்கூடியவர் வந்து ஜிவி பிரகாஷனுடைய இசை வந்து யார் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா மெருகேறி இருக்கார். நல்லா அவரும் சேர்ந்து இதுக்காண்டி நிறைய உழைச்சிருக்காரு கேள்விப்பட்டேன். அவரும் நிறையா சிட்டி பையன் இல்லையா, அவர் நிறைய கிராமத்து வாத்தியங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி 1001 நல்லா ஞாபகம் இருக்குது. பெரிய பெரிய அந்த பழையங்காலத்து வாத்தியத்தெல்லாம் திருப்பி தயாரித்து இந்த படத்துக்காண்டி இசையமைச்சாங்க. ஆக அந்த பாணியில் வந்து நிறைய புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வாசித்து தந்துருக்காரு. ஆக அதங்காட்டிக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த சொல்லால பாட்டு, அந்த பாட்டெல்லாம் பார்த்தாலே தனுஷ் வாய் மாதிரியே நம்மளும் திறந்துக்குது. இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படி காதல் அப்படின்ட்டு. மித்த நெகட்டிவ் அப்படின்னா, நெகட்டிவ்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஏதோ இழுக்கிற மாதிரி ஒரு 2ஆம் பாதி. ஆனாலும் அது இழுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. கதைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அது இன்னொரு 1/2 மணி நேரம் ஓடினாலும் தெரிஞ்சிருக்காது படம். இதுதான் உண்மை. தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருங்க. தனுஷ் வந்து பெரிய வேலை. இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடித்தாருன்னா அவருடைய ஃபியூச்சர் எங்கேயோ போயிடுவார். ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இருந்தாலும் இன்னொரு 2, 3 படி மேலே ஈஸியாக மேலே ஏறி போயிடுவார். வெற்றிமாறன் வெற்றிமாறன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறார். அவர் கரெக்டாக பிளான் பண்ணி தான் அடிக்கிறார். அந்த சாவச்சந்திரன் தனுஷோட சேவல் வந்து எதிரி சேவல் அடிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது நம்ம பிள்ளைய கரெக்டாக பழக்கியிருக்கான், நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம், பிள்ளை இறக்குனா அடிச்சுட்டு ஜெயிச்சிருவான், இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படிங்கிற அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாமல் வந்து அந்த உழைப்பின் காரணமான நம்பிக்கை. ஏன்னா உழைப்பு அவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இதில் இருக்குது, வெளியில் பார்த்தா தெரியாது. ஆனால் உழைப்பு இல்லைன்னா இவ்வளோ அந்த ராவா ஒரு அன்பு காதல்னா அது வந்து ராவான காதல். ஒரு கோபம்னா எல்லாமே வந்து எப்படின்னா பரிசுத்தமானதுன்னு சொல்லலாம். எதுவுமே கலப்படம் இல்லாத அந்த சினிமாத்தனம், அந்த ஒட்டாத விஷயங்கள், அது பார்க்குறதே வந்து பெரிய அதிசயங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைமேக்ஸ்னு வழக்கமான டேரக்டர் எந்த டேரக்டர்னாலுமே கொஞ்சம் எதிர்பார்ப்போம். ஆஹா இதுதான் பண்ண போகிறேன், இதை பண்ணிவிட்டு எதனா ரெடி பண்ணிடுவேன், அடுத்து இது இது இது. ரொம்ப ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவானோ அதுதான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி துணை நடிகர்கள் சாதாரணமாக இல்லை, எல்லாரும் பக்காவாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு படி மேலே தான் நடிச்சிருக்காங்களே, யாருமே கீழே நடிக்கல. அதுதான் படத்தினுடைய பெரிய பலமே என்னன்னா பெரிய டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் படம் வந்து நிச்சயமாக மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா இதில் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் வேணும். இப்போ வர்ற கமர்ஷியல் படங்கள்லாம் நாளைக்கு இல்லாட்டி இன்னொரு 10 வருஷத்தில் காணாமல் போயிடும். ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் தான் வந்து எப்போவுமே நின்று விளையாடும். எப்போ இருந்தாலும் சரி, ஒரு 100 வருஷமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நின்று விளையாடும். ஆக ரேட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக ஒரு 3.5, 5 கொடுக்கலாம் தாராளமாக. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம், எல்லா விஷயங்களும் இருக்கிற படம், ஒரு இப்படி சொல்லாமல் சொல்கிற நிறைய விஷயங்கள் சொல்லாமல் சொல்கிற ஒரு படம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் போய் ஆடுகளத்தை பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆதரவினை அளிக்கணும், நிச்சயமாக பண்ணணும். நன்றி, வணக்கம்.